இன்னைக்கு நம்ம நஹுல வந்து களிமா அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து உன்னை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? களிமா அப்படின்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். களிமானா எல்லாத்துக்கும் தெரியும்ல. களிமானா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உம் ஒரு வாக்கியத்தை வந்து சொல்றதுதான் களிமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அது வந்து எதாக கூட இருக்கலாம். அந்த களிமா வந்து அந்த களிமா வந்து எதாக கூட இருக்கலாம். சரிங்களா? களிமா நம்ம சொல்லியிருப்போம். அது வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது மட்டும்தான் நம்ம களிமா அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா அப்படி கிடையாது. களிமா அப்படின்னு சொல்றதுக்கு தமிழ் பொருள் வந்து வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரிங்களா? களிமான்றதுக்கு ஒரு வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. வார்த்தை, ஒரு பொருளை தரக்கூடிய ஒரு இதுக்கு களிமா அப்படின்னு இப்ப சொல்லுவாங்க. இது 3 வகைப்படும். களிமா அப்படின்னு நினைச்சு அப்படின்னா அந்த களிமா 3 வகையாக பிரியுது. நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். நிறைவேறுதுன்னு நான் இன்ஷால்லா உங்களுக்கு குரூப்ல வந்து அதை நான் போட்டு விடுறேன். அந்த வேர்ட்ஸ் வந்து இப்ப நீங்க இப்போதைக்கு வந்து அதை எழுதிக்கோங்க. சரிங்களா? அப்ப களிமா அப்படின்னு வரும். சரிங்களா? களிமா அது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரிதான். ஒரு எழுத்து வந்து தனிச்சு வர்றதோ அல்ல பல எழுத்துக்களை சேர்ந்து வரக்கூடிய ஒரு வார்த்தைக்கு சொல் அப்படின்னு சொல்லலாம். அது களிமான்னு சொல்லலாம். வெறும் அது லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் வராது. களிமா என்று சொல்லக்கூடியது வந்து 3 விதமாக பிரிகிறது என்று கூட நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஓகே தான். சரி, அப்ப எல்லாருக்கும் இந்த இது வந்து விசிபிள் ஆகும்னு நினைக்கிறேன். மாதிரி போட்டுக்க அதுல பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இஸ்மு. இஸ்மு அப்படின்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்மு இஸ்மு அப்படின்னா நவுனு. நம்ம வந்து எல்லாமே நவுனு தான். இப்போ வந்து ஒரு கட்டில் அப்படின்னாலும் அது ஒரு நவுனு தான். தர அப்படின்னாலும் அது ஒரு நவுனு தான். டேபிள் அது ஒரு நவுனு. எல்லாமே வந்து பெயர் சொல் தான். சரிங்களா? அடுத்து ஃபியல் வினைச்சொல். வினைச்சொல் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அவங்க எல்லாத்துக்குமே நம்ம தெரியும். நம்ம 5 வினைச்சொல் வந்து எழுதியிருக்கோம். ஃபஅல, செய்தான், வரப, அடித்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 வினைச்சொற்கள் வந்து எழுதியிருக்கோம். அதான் வினைச்சொற்கள் வந்து அடங்கும். அடுத்து இடைச்சொல்னா ஹர்ஃபு. ஹர்ஃப்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு இடைச்சொல் இடையிடையே நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஆனா அதை நம்ம நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து அவனுக்காக, அப்ப இக்காக அவனுக்காகன்னு வருது. இப்ப நான் அவங்களுக்காக அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப வந்து நம்ம இக்காக அதன் மூலம் என்கிட்ட வந்துச்சு. அப்ப அதன் மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டோம். அவனுக்காக இக்காக அதை நம்ம என்ன பண்ணிருக்கோம் நோட்டீஸ் வந்து பண்ணிருக்க மாட்டோம். அப்ப இப்படியாக வரக்கூடிய இடையிடையில வரக்கூடிய சொற்கள் தான் இடைச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய வார்த்தைகள் வந்து இருக்குது. சரிங்களா? இடைச்சொற்கள் வந்து நிறைய இருக்குது. அதை நம்ம இன்ஷால்லா நம்ம வந்து பின்னாடி வரக்கூடிய கிளாஸுகள்ல நம்ம வந்து பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். நம்ம ஏற்கனவே சர்ஃபு வந்து பார்த்தோம். சர்ஃப்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மாறுதல் அடைதல் அப்படின்னு பார்த்தோம். சொல் இலக்கணம் அப்படின்னு பார்த்தோம் சர்ஃபு. சரிங்களா? போன வார கிளாஸ்ல வந்து சர்ஃபு பார்த்தோம். அதுல வந்து நம்ம ஃபியல்கள் வந்து எழுதணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் வந்து நஹு இல்முன் நஹு. நஹுனா சொற்றொடர் இலக்கியம், சொற்றொடரியல் அப்படின்னு இதுக்கு இருக்கு. இந்த நஹுல வந்து முதல்ல பேசிக் பாடம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா களிமா தான். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு நோட்ல வந்து நஹு அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க.
இது ரெண்டாவது கிராமர். நம்ம இஸ்லாமிய கிராமர்லயே ரெண்டு கிராமர் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான கிராமரு. ஒன்னு சர்ஃபு, இன்னொன்னு நஹு. சரிங்களா? அப்ப நம்ம வந்து சர்ஃபு போன வாரம் பார்த்தோம், நஹு வந்து நம்ம இந்த வாரம் பாக்குறோம். நஹுல ஃபர்ஸ்ட் லெசன் களிமா, பெரிய ஒரு டாபிக் மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா? பெரிய டாபிக் மாதிரி இன்ஷால்ல போட்டுக்கிட்டு இதை வந்து எழுதுங்க. சரிங்களா? அப்ப களிமா வந்து எப்படின்னா, களிமானா வாக்கியம், வார்த்தை. வாக்கியம் கிடையாது, வார்த்தை. களிமானா ஒரு வார்த்தை. இப்ப வந்து நீங்க என்ன அப்படின்னு சொன்னீங்க, அது ஒரு களிமா, அது ஒரு வார்த்தை. வா அப்ப நீங்க சொன்னா அது ஒரு களிமா, அது ஒரு வார்த்தை. சரிங்களா? களிமான்னு சொன்னா வார்த்தை அப்படின்னு அர்த்தம். களிமா, அவ்வல் களிமா நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி களிமா அப்படின்னு சொன்னாலே வார்த்தை அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? அப்ப வந்து களிமா வந்து 3 விதமாக பிரிகிறது. சரிங்களா? களிமா வந்து 3 விதமாக பிரிகிறது. ஒண்ணு இஸ்மு, பெயர் சொல். அந்த பெயர் சொல் வந்து எதாக கூட இருக்கலாம். அப்சாக்கா, நான் உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் வந்து ஷேர் பண்ணிருந்தேன், அது ஷேர் பண்ணிடுறீங்களா? ஓகேம்மா. இல்ல நான் ஷேர் பண்ணவா? என்னோட போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். என்ன எழுதி வந்த? உங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நவுன், இஸ்மு, பெயர் சொற்கள். சரிங்களா? சொற்கள், நவுன், இஸ்முன், பெயர் சொற்கள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம இருக்கிறோம், வீடு. எல்லாத்துக்கும் தெரியுதா? சேட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் தெரியுதா? புரியுதா பாடம்? சரி. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கிற இடத்துல பார்ப்போம். நம்ம வந்து பார்த்தோம், என்ன பார்த்தோம்? இல்முன் நஹுல வந்து, இல்முன் நஹுல முதல்ல களிமா பார்த்தோம். களிமா 3 விதமாக பிரியுது. முதல்ல வந்து இஸ்மு. சரிங்களா? இஸ்முனா பெயர் சொற்கள். நம்ம வந்து சின்ன வயசுல இங்கிலீஷ்ல கிராமர்ல வந்து நம்ம படிச்சிருப்போம். இப்போ வந்து என்ன செய்ய, பெயர் சொற்கள், நவுனு, ப்ரொனவுனு, வேர்பு, சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் எல்லாம் படிச்சிருப்போம். பாத்தீங்களா? அது அப்படியே நமக்கு வந்து என்ன பண்ண போறோம், அரபிக்ல வந்து நம்ம படிக்க போறோம். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கிறது படிக்கலாம். பைத்துன் அப்படின்னா வீடு. சரிங்களா? எல்லாத்துக்குமே தெரியும். பைத்துன் அப்படின்னா வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. தஃப்தர், நீங்க எழுதுற நோட்டு. தஃப்தர் அப்படின்னா நோட்டு. சரிங்களா? அடுத்து கிதாபுன், கிதாபுன்னா புத்தகம், நம்ம வச்சு படிக்கிற புத்தகம். கிதாப், குரானையும் கிதாப் அப்படிதான் சொல்லுவாங்க. அடுத்து வந்து கலமுன், கலமுன்னா பேனா. எல்லாரும் மியூட்ல போடுங்க. நஃபீலா பானு மியூட்ல போடுங்க. அப்ப கிதாப், கிதாப்னா ஒரு சில நேரம் வந்து நம்ம புத்தகத்தை கூட கிதாப்னு சொல்லுவோம். அல் குரானையும் கிதாப் அப்படிதான் சொல்லுவாங்க. அடுத்து வந்து கலமுன், கலமுன்னா பேனா, நம்ம எழுதிட்டு இருக்க பேனா. சரிங்களா? அடுத்து வரக்கத்துன், வரக்கத்துன்னா தா, அல்லது இலை, இலைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வரக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் போன டைம் வந்து 5 ஃபியல் படிச்சோம். அதே மாதிரி இன்னைக்கு 5 இஸ்முக்கள் வந்து படிச்சிருக்கோம். இஸ்மு, பெயர் சொற்கள் வந்து படிச்சிருக்கோம். இந்த பெயர் சொற்கள் தான் நம்ம அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள்ல வரும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்றோம், நம்ம வந்து ஒரு இங்கிலீஷ் ஒண்ணு கத்துக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹவுஸ் படிப்போம், வீடு, ஹவுஸ். அதுக்கப்புறம் நோட் புக்கு, பென் அப்படின்னு சொல்லி படிப்போம். பாத்தீங்களா? அதை நம்ம அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரிதான் இதுவும். இந்த பைத்துல இருக்கீங்க, இப்போ வீட்டுல இருக்கீங்க, பைத்துல்லா அல்லாவுடைய வீடுன்னு சொல்றோம், மஸ்ஜிதுல் ஹராம. அடுத்து நோட்டுக்குன்னு சொல்றாங்க, நோட். தஃப்தர், நீங்க எழுதிட்டு இருக்கிறது தஃப்தர்ல இப்ப எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. கிதாப், எந்த புத்தகத்தையும் நீங்க என்ன சொல்றாங்க, கிதாபு, கிதாப் சொல்லுவாங்க. புகாரி முஸ்லிம்ன்றது வந்து கிதாபுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து கலமுன், கலமுன்னா என்னது, பேனா. அடுத்து வந்து வரக்கா, வரக்கத்துல என்னது, பேப்பரு, தாள், எல்லாத்துக்குமே வந்து வரக்கத்துன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. நம்ம இன்ஷால்லா
இது வந்து குரூப்ல உங்களுக்கு போடப்படும். இது நீங்க தனியா எப்படி சர்ஃப்ல வந்து ஃபியல்கள் போட்டு எழுதுனீங்களோ அதே மாதிரி இஸ்முக்கள் போட்டு தனியா எழுதி வச்சுக்கோங்க. இங்க நம்ம 5 இஸ்முக்கள் வந்து படிச்சிருக்கோம். சரிங்களா? ஓகே, அப்போ இஸ்முக்கள் வந்து படிச்சாச்சு. அதே மாதிரிதான் போயிட்டியா? அதே மாதிரி வந்து நம்ம இப்போ அஃப்ரா சிஸ்டர் வந்து போட்டாங்க. அதுல 2வது என்ன போட்டுருக்குதுன்னா ஃபியால். ஃபியால்னா என்னது? வினைச்சொற்கள். அப்படித்தானே? வினைச்சொற்கள் நம்ம போன வாரமே பார்த்தோம். நம்ம வந்து 5 வினைச்சொற்கள் பார்த்தோம். நான் இந்த வாரம் உங்களுக்கு 5 வினைச்சொற்கள் வந்து ஷேர் பண்றேன். அஞ்சு வினைச்சொற்கள் இன்ஷா நம்ம இந்த குரூப்ல கூட நான் என்ன பண்ணிடுறேன், போட்டு விடுறேன். சரிங்களா? அப்ப நம்ம இன்னைக்கு களிமா வந்து பார்த்தோம். சில பேர் நான் ஏன் திருப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா ஒரு சில இப்பதான் ஜாயின் ஆகுறீங்க. நான் அவங்களுக்காக நான் திருப்பி பாடம் புரியணுக்காக சொல்லிட்டு இருக்கேன். மத்த தியரி கூட பாத்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலா இருக்கும்போது தியரி கூட பாத்தீங்க அப்படின்னா நீங்க படிச்சா புரிஞ்சிடும். கிராமர் வந்து அப்படி கிடையாது. படிக்கதான் உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? அதனால வந்து ஆஹ் திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து களிமா. சரிங்களா? களிமா அப்படின்னா நம்ம பாத்துட்டு இருக்க பாடம் வந்து அந்நஹு இல்முன் நஹு வந்து பாக்குறோம். சரிங்களா? இல்முன் நஹுல நம்ம வந்து களிமா வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம். களிமா அப்படின்னா சொல் அல்லது வந்து வார்த்தை அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். களிமானா அரபு வார்த்தை. அது வந்து தமிழ் பொருள் வந்து சொல் அல்லது வந்து வார்த்தை என்று சொல்லப்படும். சரிங்களா? இந்த களிமா வந்து 3 வகையாக பிரியுது. ஒண்ணு இஸ்மு. சரிங்களா? இஸ்மு இஸ்மு வந்து பெயர் சொற்களாக பிரிகிறது. இஸ்மு பெயர் சொற்களாக பிரிகிறது. அந்த பெயர் சொற்கள் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டேன். ஏன்னா பைத்துன் வீடு, தஃப்தர் நோட்டு, கிதாபுன் புத்தகம், கலமுன் பேனா அப்படின்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டது வந்து இந்த இஸ்முக்கள் தான் ஷேர் பண்ணி விட்டேன். சரிங்களா? அடுத்ததாக நான் பார்த்தது களிமாவுடைய 2வது வகை ஃபியால். ஃபியால் அப்படின்னா வினைச்சொற்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? அந்த வினைச்சொற்கள் தான் நம்ம போன டைம் வந்து பார்த்தோம். அந்த வினைச்சொற்கள் தான் நம்ம போன டைம் பார்த்தோம். என்னது? ஃபஅல, லரப, ஜலச, சஜத, அக்கல. அப்புறம் இந்த டைமுக்கு வந்து நான் இன்ஷால்லா சிலது வந்து வச்சிருக்கேன். அதை நம்ம இன்ஷால்லா குரூப்ல வந்து நான் போட்டு விடுறேன். சரிங்களா? இதெல்லாம் வினைச்சொற்கள் நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும். அடுத்ததான் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இடைச்சொற்கள் நம்ம என்னன்னு பார்த்தோம். இக்கு, இக்காக, மூலம், கொண்டு, அதுக்கப்புறம் வந்து இருந்து. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கண்டுக்க மாட்டோம். இதெல்லாம் ஒரு வார்த்தையா அப்படின்னு நினைப்போம். ஆனா இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அலா மீது, இலா பக்கம். அப்ப இதெல்லாம் வந்து இடைச்சொற்கள் ஹர்ஃபு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இஸ்முக்கள் வந்து இன்னும் நிறைய இருக்கு. ஷஜரத்துன் மரம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நிறைய இஸ்முக்கள் வந்து நமக்கு தெரிய வேண்டியது வந்து இருக்குது. இன்னைக்கு நம்ம வந்து நகுல வந்து இதான் பார்த்திருக்கோம். உங்களுக்கு இதான் சப்ஜெக்ட். சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்த்தது என்னென்ன பார்த்தோம்? இல்முன் நகுல வந்து ஹுரூஃபுல் ஹிஜாயியா பார்த்தோம். ஹுரூஃபுல் ஹிஜாயியா அப்படின்னா அரபு இலக்கணத்தினுடைய ஹர்ஃபுகள். சரிங்களா? 28 அரபு எழுத்துக்கள் வந்து பார்த்தோம். அலிஃப் பா தா அது பார்த்தோம். அது வந்து 2 வகையா ஹுரூஃபுல் ஷம்சியா, ஹுரூஃபுல் கமரியான்ற இது 2 வகை பார்த்தோம். அது மட்டும் களிமாவை பத்தி பார்த்தோம். களிமா என்னது? 3 வகையாக பிரியுது. இஸ்மு, ஃபியலு, ஹர்ஃபு. அதை பத்தி நம்ம இன்னைக்கு நகுல வந்து பார்த்திருக்கோம். வலைக்கும் சலாம். இந்த ஹுரூஃபுல் சம்சியா, ஹுரூஃபுல் கமரியா இந்த நோட்ஸ் எல்லாம் வந்து நீங்க குரூப்ல ஷேர் பண்ணுவீங்களா சிஸ்டர்? அது இன்ஷா உங்களுக்கு தஜ்வீதுல நடத்துவாங்களே. ஹுரூஃபுல் சம்சியா, ஹுரூஃபுல் கமரியாவா சிஸ்டர்? ஆமா அதான் தஜ்வீதுல நடத்துவாங்க இன்ஷா அல்லாஹ். சரி சிஸ்டர். ஆனா இப்ப நமக்கு இந்த இதுல வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குல்ல, நஹூல வந்து நமக்கு ஹுரூஃபுல் சம்சியா, கமரியா தெரிஞ்சுக்கணுமா சிஸ்டர்? ஆமா, தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு அலிஃப்லாம் எங்க போடணும், அலிஃப்லாம் எங்க போடக்கூடாதுன்னு சொல்லி தெரியும்.
ஓ! சரிங்க சிஸ்டர். நான் அப்படினாலும் உங்களுக்கு இன்ஷால்லா நம்ம என்ன பண்றேன், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அனுப்பி வைங்க. அதான் சூரிய ஆமா. எழுத்துக்கள், சந்திர எழுத்துக்கள் தானே ஆமா, சிஸ்டர்? ஆமா, ஆமா. அது கொஞ்சம் ஹுரூஃபுல் நோட்ஸ் ஷம்ஸியாக்கு வந்து நம்ம அலிஃப்லாம் போட்டாலும் அலிஃப்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ம், ஹுரூஃபுல் ம். கமரியாக்கு அலிஃப்லாமோட சேர்ந்து யூஸ் பண்ணுவோம். சரி. அது நோட்ஸ் இருந்தா கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் அனுப்புங்க நான் சிஸ்டர். இன்ஷால்லா உங்களுக்கு நான் போட்டு விடுறேன். இன்ஷா அல்லாஹ் சரிங்க சிஸ்டர். சரி. அப்ப நம்ம வந்து நஹூல வந்து இதுதான் இன்னைக்கு படிச்சிருக்கோம். சரிங்களா? அப்ப இஸ்லாமிக் கிராமர் வந்து 2 கிராமர் இருக்கு. நஹூ, இன்னொன்னு சர்ஃபு. நான் சர்ஃபு போன டைம் பார்த்தோம். நஹூல வந்து இது படிச்சிருக்கோம். நஹூ வந்து எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? நகுல வந்து என்ன இருக்கு, பெயர் சொல் இருக்கு. நம்ம சுத்தி இருக்கிற எல்லாமே பெயர் சொற்கள் தான். நீங்க எதெல்லாம் உங்களுக்கு என்னெல்லாம் பெயர் சொற்கள் வேணுமோ அதெல்லாம் நீங்க டைப் பண்ணி வச்சு நாளைக்கு கூட அடுத்த கிளாஸ்ல கூட கேட்கலாம். இதுக்கெல்லாம் என்னன்னுட்டு. நான் சும்மா பேசிக்கா 5 சொல்லியிருக்கேன். அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு நான் கண்டிப்பா ஒரு 5 சொல்லுவேன். ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஃபியல் 5, இஸ்மு 5 சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஃபியலும் இஸ்மும் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க அரபு இலக்கணத்தை வந்து முழுமையா நீங்க படிச்சுதான் ஆகுவீங்க. எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா இன்னைக்கு நான் பார்த்த பாடம்? சரி, ஓகே. ஓகே, இப்ப நம்ம அடுத்ததான் வந்து தர்ஜுமா வந்து இன்ஷால்லா நம்ம பார்ப்போம். சரிங்களா? தர்ஜுமா பார்ப்போம். தர்ஜுமால வந்து நம்ம பார்ப்போம். தர்ஜுமால அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே போன டைம் சூரத்துல் ஃபாத்திஹாவை அழகா எழுதி அனுப்பியிருந்தீங்க. மாஷா அல்லாஹ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா சூரத்துல் நாஸ். 114வது அத்தியாயமான சூரத்துல் நாஸுக்கு தர்ஜுமா வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். நோட்ல இதே மாதிரி எப்படி ஃபாத்திஹா எழுதுறீங்களோ அதே மாதிரி இதையும் எல்லாரும் எழுதி அனுப்புங்க. சூரத்துல் நாஸ் பாத்தீங்க அப்படின்னா 114வது அத்தியாயம். இதுக்கு நாஸ்னா மனிதர்கள் அப்படி சொல்லி அர்த்தம். இதுக்கு ஒரே ஒரு ருக்கு கொண்ட ஒரு அத்தியாயம் இது. இது வந்து மக்கினா மக்கால இறங்குன ஒரு சூறானால அது மக்கின்னு போட்டிருக்காங்க. மதினால இறங்குச்சுன்னா மதனி அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த அத்தியாயம் வந்து 6 சூறாக்களை கொண்டது. 6 ஆயத்துக்கள் வந்து இந்த சூறாக்கு இருக்கு. சரிங்களா? சூரா அப்படின்னா ஒரு அத்தியாயம் சொல்லுவாங்க. ஆயத்துனா வசனங்கள். ஆயத்துனா வசனம், சூறானா ஒரு அத்தியாயத்தை குறிக்கும். ஆயத்துனாலும் வசனம் தான். சரிங்களா? அப்ப வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா ஒரு அழகான இது வந்து சூரத்துன் நாஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அழகான ஒரு இறைவசனம். ஏன் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, பாதுகாப்பு தேடுவதற்கு 2 சூறாக்களை கொண்டுதான் நீங்க முஅவ்விதத்தைன் 2 சூறாக்களை கொண்டுதான் நீங்க பாதுகாப்பு தேடணும். ஒண்ணு சூரத்துன் நாஸ், இன்னொன்னு சூரத்துல் ஃபலக் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்ப மனிதன் பாதுகாப்பு தேடுறதுக்காக ஓதக்கூடிய சூறா தான் இந்த சூரா நாஸ். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரன் குழந்தைகளுக்கு வந்து ஓதி விட்டுருக்காங்க. தானும் ஓதி தடவிருக்காங்க. மக்களையும் வந்து நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு நோய் நிவாரணி வர்றதுக்கோ அல்லது இரவு தூங்கும் போதோ நீங்க விசஜந்துகள்ல இருந்து பாதுகாப்பு பெறணும் அப்படின்னா இந்த சூறா வந்து நீங்க ஓதி தடவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகளுக்கு நம்மளே ஓதி தடவி விடலாம். ஆனா பெரிய ஆளுகளுக்கு வந்து நம்ம ஓதி தடவிடக்கூடாது. நம்ம ஓதி அவர்களுடைய கரங்கள் அதாவது அந்த அவங்க ஓதி நம்முடைய கரங்கள்ல ஊதுனாங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அவங்களுக்கு தடவி விடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அப்ப எல்லாரும் தர்ஜுமா குரான் வச்சிருக்கீங்களா? எல்லாரும் தர்ஜுமா குரான் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மியூட் போட சொல்றீங்களா? அஃப்ராக்கா எல்லாத்தையும் மியூட் பண்ணிடுங்க. அஃப்ராக்கா சரி. இப்ப வந்து ஸ்கிரீன்ல வந்து நம்ம
அஃப்ராக்கு வந்து ஷேர் பண்ணி விடுறாங்க, அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் சொல்றேன், ஒவ்வொரு வசனமா வந்து நீங்க எழுதிக்கோங்க, சரிங்களா? அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரிதான் அஊது அப்படின்னா நான் பாதுகாவல் தேடுகின்றேன், பில்லாஹி அல்லாஹ்வை கொண்டு. இந்த இதில் நம்ம பார்த்தோம் பாத்தீங்கன்னா ஹர்ஃப், இது வந்து ஒரு ஹர்ஃப் வருது பாருங்க, பில்லாஹி அல்லாஹ்வை கொண்டு. நம்ம அல்லாஹ்வை கொண்டு அப்படிலாம் சொல்ல மாட்டோம், ஆனா வந்து இதுல ஹர்ஃப் கலிமாவுடைய 3வது வகை வந்து இதுல இடம்பெற்றிருக்கு. பில்லாஹி அல்லாஹ்வை கொண்டு, மின் இருந்து, அதுவும் ஒரு ஹர்ஃப் தான், சரிங்களா? மினஷ் ஷைத்தான் ஷைத்தானிடம் இருந்து அல்லாஹ்வை கொண்டு நான் பாதுகாப்பு தெரிகிறேன், பிஸ்மில்லா அல்லாஹ்வின் பெயரை கொண்டு. எவ்வளவு ஹர்ஃப் வருது பாருங்க, பியும் ஒரு ஹர்ஃப் தான். பிஸ்மில்லா அல்லாஹ்வின் பெயரை கொண்டு, அர் ரஹ்மான் ரஹீம் எவன் வந்து அளவற்ற ஆளால் நிகரற்ற அன்புடையவனாக இருக்கின்றானோ அப்படிப்பட்ட அல்லாஹ்வை பெயரை கொண்டு நான் ஆர்வம் செய்கின்றேன். குல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நபியே நீர் கூறுவீராக அப்படின்னு அர்த்தம். குல் நபியே நீர் கூறுவீராக. அஊது இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான், ஏன்னா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான்னு எதான் வருது. அஊது அப்படின்னா நான் பாதுகாவல் தெரிகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் வந்து சொல்றான், குல் நபியே நீர் கூறுவீராக, அஊது நான் பாதுகாவல் தேடுகின்றேன். பி இந்த பி தான் ஹர்ஃப், நம்ம பார்த்தோம். பீனா கொண்டு அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? பி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு மட்டும் தனியா கொண்டு அப்படின்னு அர்த்தம். பி ரப்பி ரப்புனா இறைவன், நாஸ் மன்னா மனிதர்கள், நாஸ்னா மனிதர்கள். அப்போ நம்ம எப்பயுமே அரபியில வந்து பேக் சைட்ல இருந்து தான் பொருள் வைப்போம், பின்னாடி இருந்து தான் பொருள் வைப்போம். இப்ப மனிதர்களின் இறைவனை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று முஹம்மதே நீர் கூறுவீராக. குல் நபியே நீர் கூறுவீராக, அஊது நான் பாதுகாவல் தேடுகின்றேன், பி கொண்டு, ரப் இறைவனை கொண்டு, அன்னாஸ் மனிதர்களின் இறைவனை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன். மலிக் அப்படின்னா அரசன், பேரரசன். மலிக்கு அன்னாஸ் சேர்த்து மலிக்கின்னாஸ் மனிதர்களினுடைய அரசன். எப்பயுமே நீங்க அரபில பின்னாடி இருந்து பொருசா உங்களுக்கு கரெக்டா வரும். நீங்க முன்னாடி இருந்து பொழிக்கிறீங்க மலிக் நாஸ்னா அரசன் மனிதர்களுடைய அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இதை நீங்க பின்னாடி இருந்து பொருள் வைங்க, உங்களுக்கு கரெக்டா இருக்கும். மலிக்கின் நாஸ் மனிதர்களுடைய அரசன். அடுத்து இலாஹ் அப்படின்னா கடவுள் அப்படின்னு அர்த்தம். லா இலாஹ இல்லல்லான்னு சொல்றோம். லா அப்படின்னா இல்ல, இலா கடவுள், இல்லா தவிர, அல்லா அல்லாவை தவிர. பின்னாடி இருந்து போடுவீங்க, அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை அப்படிதான் வரும். அதான் இது இலாஹுனா கடவுள், இலாஹின்னாஸ் மனிதர்களுடைய கடவுள், மின் இருந்து, ஷர் மின் அதுவும் ஒரு ஹர்ஃப் தான். இப்ப நம்ம இன்னைக்கு நம்ம நஹூல பார்த்த அந்த கலிமாவுடைய 3வது வகை ஹர்ஃப்ல நிறைய வார்த்தைகள் நம்ம பாக்குறோம் இன்னைக்கு. மின் அப்படின்னா இருந்து, மின்னா இருந்து, ஷர் அப்படின்னா தீங்கில் இருந்து, மின் ஷர் தீங்கில் இருந்து, எந்த யாருடைய தீங்குனா நம்ம ஷைத்தானுடைய தீங்க தான் வந்து அப்படி சொல்றாங்க. மின் ஷர் தீங்கில் இருந்து, வஸ்வாஸ் வஸ்வாஸ்னா ஊசலாட்டம் அப்படின்னு அர்த்தம். வஸ்வாஸ் அப்படின்னா ஊசலாட்டத்தை. ஹன்னாஸ் அப்படின்னா வீணான. ஹன்னாஸ் அப்படின்னா வீணாக, மறைந்து கொண்டு, மனுஷனுடைய உள்ளத்துல போடுறதுக்கு அப்படி சொல்றாங்க, சரிங்களா? மின் ஷர் தீங்கில் இருந்து, அல் வஸ்வாஸ் வஸ்வாஸ்னா ஊசலாட்டம், ஊசலாட்டம் வீணான எண்ணம். இப்படி நடந்திருக்குமோ அப்படி நடந்திருக்குமோ, இப்படி ஆயிருக்கும் அப்படி ஆயிருக்கும் அப்படின்னு நடக்காத ஒன்றை நடந்ததாக சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் தான் வஸ்வாஸ். கழுவிட்ட பொருளை கழுவிட்டே இருப்பாங்க, பூட்டி இருப்பாங்க, திருப்பி அப்படியே போட்டு போட்டு திறந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இது எல்லாமே வஸ்வாசுல தான் அடங்கும். இப்ப வஸ்வாசுல ஊசலாட்டம். ஹன்னாஸ் மறைந்து கொண்டு, பதுங்கி இருந்து வீணான எண்ணங்களை போடுபன ஷைத்தானை விட்டு பாதுகாத்துறேன். அல்லதி அவன் எப்படிப்பட்டவன் என்றால், இந்த அல்லதி அந்த அல்லதி அப்படின்னாலே எப்படிப்பட்டவன் என்றால் அர்த்தம், சரிங்களா? அல்லதி அவன் எப்படிப்பட்டவன் என்றால், யுவஸ்விசு ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகின்றான், வீணான எண்ணங்களை போடுகின்றான். அல்லது அவன் எப்படிப்பட்டவன் என்றால்
யுவஸ்விசு வீணான எண்ணங்களை போடுகின்றான். ஃபி இதுவும் ஒரு ஹர்ஃப் தான். ஃபி அப்படின்னா இல் அப்படின்னு அர்த்தம். ஃபி அப்படின்னா இல்ல அர்த்தம். சுதூர் அப்படின்னா நெஞ்சங்களில். சுதூர் அப்படின்னா நெஞ்சங்களில். சுதூரி அப்ப அன்னாஸ் அப்படின்னா மனிதர்களுடைய நெஞ்சங்களில். சுதூரின்னாஸ் மனிதர்களுடைய நெஞ்சங்களிலே ஊசலிடத்தை அவன் ஏற்படுத்துகின்றான். சரிங்களா? மினல் ஜின்னதி வன்னாஸ் இப்படிப்பட்டவங்க மினல் ஜின்னதி ஜின்களிலிருந்தும் இருக்காங்க, வன்னாஸ் மனிதர்கள் இருந்தும் இருக்காங்க. சில நேரம் வந்து ஜின்னுதான் மனசுல ஊசலாட்டத்தை ஏற்படுத்தணும்னு கிடையாது. நம்மளை சுத்தி இருக்க சில பேர் இருப்பாங்க. இப்படியா இருக்கும் அப்படியா இருக்கும். ஷைத்தான் எப்பவுமே வந்து ரத்த நாளங்களும் ஓடிக்கொண்டிருக்கின்றான். மனசுல சில தவறான எண்ணங்கள் வந்து தோணும் நமக்கு. இந்த எண்ணங்கள் தோணுதே இப்படி இருக்கே அப்படி இருக்கே நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அப்ப சைத்தான ஊசலாட்டத்தை ஏற்படுத்த நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நம்மளை சுத்தி சில மனிதர்கள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு நம்மளுடைய ஊசலாட்டத்தை நமக்கு வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அப்ப நான் இன்னொரு டைம் ஃபர்ஸ்ட் சொல்றேன். குல் நபியே நீர் கூறுவீராக, அஊது நான் பாதுகாவல் தேடுகின்றேன், பி ரப் இறைவனை கொண்டு, அன்னாஸ் மனிதர்களுடைய பின்னாடி பொருள்வைங்க கரெக்டா இருக்கும், மனிதர்களுடைய இறைவனை கொண்டு நான் பாதுகாவல் தெரியும் என்று முகமதே நீர் கூறுவீராக. மலிக்கின்னாஸ் அவன்தான் யாரு, மலிக்கின்னாஸ் மனிதர்களுடைய அரசன், இலாஹ் கடவுள், அன்னாஸ் இலாஹின்னாஸ் மனிதர்களுடைய கடவுள், மேல மனிதர்களுடைய அரசன், மின் ஷர்ரி தீங்கில் இருந்து நான் பாதுகாப்பு, மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் மறைந்து கொண்டு, ஹன்னாஸ்னா மறைந்து கொண்டு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தும் ஷைத்தானின் தீங்கை விட்டு நான் அதுல வந்து 4வது வசனத்துல வந்து ஒண்ணு மறைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா நான் பாதுகாவல் தேடுகின்றது மறைஞ்சிருக்கு. சரிங்களா? எப்படின்னா நீங்க சும்மா பொருள் வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 4வது வசனத்தை மட்டும் சும்மா மீனிங் வைக்கிறீங்க. மின் இருந்து, ஷர்ரு தீங்கிலிருந்து, வஸ்வாசு ஊசலாட்டத்தை, ஹன்னாஸ் மறைந்து கொண்டு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தும் ஷைத்தானின் தீங்கை விட்டு அப்படின்னு மட்டும்தான் அதுல இருக்கு. அப்ப இப்படி நம்ம பொருள் வைக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும், அதை ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான், அஊது பி ரப்பின்னாஸ் மனிதர்களுடைய இறைவனை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அப்ப அதுல இருந்தா வரிசையா தேடுறாங்க. அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவனா, மலிக்கின்னாஸ் அந்த அல்லாஹ் தான் மனிதர்களுடைய அரசன், இலாஹின்னாஸ் அந்த அல்லாஹ் தான் மனிதர்களுடைய கடவுள், நின்ஷல் வஸ்வாசில் ஹன்னாஸ் மறைந்து கொண்டு உள்ளங்கள்ல தீங்கை ஏற்படுத்தக்கூடிய ஷைத்தானை விட்டு அவுது நான் பாதுகாவல் தேடுகின்றேன். மேல வந்துடும் அந்த அல்லது அந்த ஷைத்தான் எப்படிப்பட்டவன்னா, மனிதர்களுடைய சுதூர்னா நெஞ்சங்கள்னு அர்த்தம். சரிங்களா? நெஞ்சங்கள், உள்ளங்கள். அல்லாஹ் கூட ஒரு ஹதீஸ் வரும் பாத்தீங்களா, அல்லாஹ் உங்களுடைய பொருட்களையோ உங்களுடைய உடல்களையோ பார்ப்பதுல மாறாக உங்களுடைய சுதூர், உங்களுடைய நெஞ்சங்களை தான் அல்லாஹ், உங்களுடைய உள்ளங்களை தான் அல்லாஹ் பாக்குறான். அப்ப அதுல இதுதான் வரும் குலூபு சுதூர்னு சொல்லி வரும். சரிங்களா? அப்ப சுதூரின்னாஸ் மனிதர்களுடைய நெஞ்சங்களிலே ஊசலத்தை ஏற்படுத்துகின்றான். மினல் ஜின்னதி வன்னாஸ் ஜின்களில் இருந்தும் மனிதர்களில் இருந்தும் இப்படிப்பட்டவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஜின்கள்ல இருந்தும் மனிதர்கள் இருந்தும் இப்படிப்பட்டவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ஓகே, புரிஞ்சுதா? யாராவது ஒருத்தர் வந்து இந்த சூரத்து நாச வந்து பொருள் வச்சு காட்டுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அவங்கள வந்து ஹோஸ்ட் வந்து அன்மியூட் பண்ணுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் காமதேவ சிஸ்டர். நீங்க இந்த சூறால வந்து என்னென்ன இஸ்மு இருக்கு, என்னென்ன இன்னைக்கு படிச்ச கிராமர்ல வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து இந்த சூறால இருக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணினா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்கக்கா, ஓகே. இப்ப வந்து குல் அப்படின்னா ஃபியலு. சரிங்களா? குல் என்பது ஃபியலு. இதோடைய அசல் என்ன அப்படின்னா கால அப்படிதான் அசல். சரிங்களா? அஃப்ராக்கா நான் வந்து ஒயிட் போர்டு யூஸ் பண்ணிக்கலாமா?
இன்ஷா அல்லாஹ். ம் எல்லாத்துக்கும் தெரியுதுங்களா? எல்லாத்துக்கும் தெரியுதா? சேட் பண்ணுங்க. அப்போ ஓகே அல்ஹம்துலில்லாஹ். சனா மரியம் எஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே மாஷாஅல்லாஹ். சரி அப்போ வந்து குல்னா என்ன அப்படின்னா நீ கூறுகிறாக அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது வந்து அல்லாஹ் வந்து ஒரு கட்டளை இடுறான். இப்படி நீ சாப்பிடு அப்புறம் ஒரு கட்டளை அப்படிதானே? நீ சாப்பிடு, நீ உட்காரு, நீ எந்திரி அப்புறம் ஒரு கட்டளை. அப்ப இந்த கட்டளையை வந்து நம்ம இன்ஷால்லா பின்னாடி பார்ப்போம். இதுக்கு பேரு அம்ரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு பேர் கட்டளை. சரிங்களா? அப்ப வந்து சாப்பிட்டான் அப்படின்றதுதான் வினைச்சொல் அப்படிதானே? சாப்பிட்டான் அப் அப்படின்றது வினைச்சொல். நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அவங்க கிட்ட போய் சாப்பிட்டான் அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நீ சாப்பிடு, அது மாறுது. சாப்பிட்டான் என்பது நீ சாப்பிடு என்பதாக மாறுது. அப்படிதானே? சாப்பிட்டான் என்பது நீ சாப்பிடு அப்படின்றதாக ஆஹ் ஏவல் விலையாக மாறுது. தமிழ்ல மாறுது. அதே போலதான் அரபில கால என்பது கூறினான்னு அர்த்தம். கால அப்படின்னா கூறினான்னு அர்த்தம். சரிங்களா? கூறினான். அவன் ஒரு ஆண் கூறினான் அப்படி சொல்லி வரும். கால கூறினான். இது நீங்க கட்டளை இடும்போது அல்லாஹ் வந்து கால அப்படின்னா கூறினான். அல்லாஹ் வந்து நபிக்கு கட்டளையிடுறான். நபியே நீ கூறு அப்ப கட்டளையிடுறான். சாப்பிட்டான் என்பது எப்படி நீ சாப்பிடுன்னு சொல்லும்போது மாறுதோ அதே மாதிரி கால கூறுவீராக என்பது குல் அப்படின்னு மாறிடுது. சரிங்களா? குல் அப்படின்னு மாறிடுது. அப்ப இது ஒரு ஃபியலு. சரிங்களா? இது வந்து ஒரு கால குல் என்பது ஒரு ஃபியல். கலிமால இரண்டாவது வகை. கலிமாவில் இரண்டாவது வகை ஃபியல் வந்து குல். சரிங்களா? ஃபியல் வந்து வந்திருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட். அடுத்து அஊது. அஊது அப்படின்னா நீங்க புரியாதவங்க ஒண்ணும் நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. புரிஞ்சவங்க அல்ஹம்துலில்லாஹ், புரியாதவங்க வருத்தமே படாதீங்க. போக 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 நமக்கு தெரிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். என்னடா என்னென்னமோ சொல்றாங்க ஒண்ணுமே புரியலையே, கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு மட்டும் நீங்க ஒருபோதும் நினைக்காதீங்க. அரபி மொழி ரொம்ப ரொம்ப இலகுவானது. அல்லாஹும் அது இலகுவாக்கி வச்சிருக்கான். மனிதர்களுக்கு ரொம்ப இலகுவான ஒரு மொழினா அது அரபி மொழி மட்டும்தான். மத்த மொழிலாம் பாத்தீங்கன்னா வார்த்தைகள் நிறைய இருக்கும். உம் எழுத்துக்கள் வந்து நிறைய இருக்கும். தமிழ் மொழியில பாத்தீங்க அப்படின்னா 200க்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் இருக்கு. அதவே நீங்க படிச்சிட்டீங்க, உங்களால இந்த அரபிக் படிக்க முடியாதா சொல்லுங்க? அரபிக்ல வந்து வெறும் 28 வார்த்தைகள் தான் இருக்கு. ஆனா நீங்க ஒன்னும் ஒரி படிக்க வேண்டாம். அப்ப ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம இல்மு சர்ஃபு இல்மு நஹு பார்த்தோம். நஹுல வந்து ஃபர்ஸ்ட் பாடம் களிமா பார்த்தோம். களிமா 3 வகையாக பிரியுது என்று பார்த்தோம். முதல் வகை வந்து இஸ்மாக பிரிகிறது. இரண்டாவது வகை ஃபியலாக பிரிகிறது. அந்த ஃபியல் தான் முதல்ல இங்க வந்திருக்கு. குல் நபியை நெற்கூறுவீராக. அதோடைய அசல் எழுத்து கால. கால அப்படின்னா கூறினான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? அடுத்து அவுது அப்படின்னா நான் பாதுகாவல் தேடின்னு அர்த்தம். அப்ப இதோடைய மூலப்பொருள், இதோடைய மஸ்தர், இதோடைய மூலப்பொருள்னு பாத்தீங்க அப்படின்னா ஆத. சரிங்களா? ஆத அப்படின்னா பாதுகாப்பு தேடினான் அப்படி சொல்லி அர்த்தம். ஆத. சரிங்களா? இதான் ஒரிஜினலு. ஆத. ஆத அப்படின்னா பாதுகாப்பு தேடினான் அப்படி சொல்லி அர்த்தம். ஆத. இந்த ஆத தான் எப்படி மாறி இருக்கு? ஆத இப்ப ஆனா ஆதனா பாதுகாப்பு தேடினான் அப்படி சொல்லி அர்த்தம். இப்ப இந்த ஆதாய நான் வந்து நான் பாதுகாப்பு தேட போறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் பாதுகாப்பு தேடினான் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படிதானே? நான் பாதுகாப்பு தேட போறேன் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அப்ப
ஆத வந்து அஊது அஊது அப்படின்னா நான் பாதுகாவல் தேடுகிறேன்னு சொல்லி மாறுது. சரிங்களா? அப்ப இது ஒரு ஃபியல். கலிமாவுடைய இரண்டாவது வகையான ஃபியல்ல வந்து அடங்குது. இதோடைய அசல் வார்த்தை ஆத பாதுகாப்பு தேடினான்னு சொல்லி அர்த்தம். அடுத்து பி. பி என்பது ஹர்ஃப். ஹர்ஃப் என்னது? கலிமாவுடைய மூன்றாவது வகை. பி என்பது ஹர்ஃப், கலிமாவுடைய மூன்றாவது வகை. நம்ம அரபு மொழியில படிக்கிற எல்லா வார்த்தைகளுமே இந்த மூணே மூணு வார்த்தையா தான் இருக்கும். ஒண்ணு இஸ்மா இருக்கலாம், அல்லது ஃபியலா இருக்கலாம், அல்லது ஹர்ஃபா இருக்கலாம். சரிங்களா? நம்ம இந்த படிக்கக்கூடிய நம்ம அரபிக்ல இந்த மாதிரி கிராமர்ல படிக்கக்கூடிய வார்த்தைகள், இந்த அரபு வார்த்தைகள் மொத்த வார்த்தைகளுமே மூணே மூணு கேட்டகரியா தான் வரும். ஒண்ணு ஃபியலா இருக்கும், அல்லது இஸ்மா இருக்கும், அல்லது ஹர்ஃபா இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா பி. பீனா கொண்டு அப்படி சொல்லி அர்த்தம். இப்ப பி அப்படின்னா கொண்டு. சரிங்களா? பி என்பது ஒரு ஹர்ஃபாக வருது. பீனா ஒரு ஹர்ஃப். எழுதிக்கோங்க. நம்ம தனித்தனியா நீங்க தர்ஜுமா நோட்ல வந்து தனித்தனியா பக்கத்துல சைட்ல எழுதிக்கோங்க. ஒவ்வொரு சூறா எழுதும் போதும் எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸ்கிரீன் நான் தான் ஆஃப் பண்ணேன். எதுவுமே எழுதலாம் ஆஃப் பண்ணிட்டேன். அப்ப வந்து ஒவ்வொரு எழுத்தா எழுதும் போது நீங்க எழுதிக்கலாம். பி என்பது கொண்டு. பி என்பது ஹர்ஃபாக வந்து வருது. சரிங்களா? ரப்பு. ரப்பு என்பது இஸ்மு. முதல் வார்த்தை இஸ்முன். ரப்பு என்பது இஸ்முன். ரப்புன்னா என்னது? இறைவன் அப்படி சொல்லி அர்த்தம். சரிங்களா? இறைவன் என்பது ஒரு இஸ்மு, ஒரு பெயர் சொல். எப்பயுமே ஆஹ் இது பண்ற பாத்தீங்களா? நடத்தல், அமர்தல், உட்காருதல், சாப்பிடுதல், பார்த்தல், இந்த மாதிரி செய்யற செயல்கள் எல்லாமே வந்து ஃபியலாக வரும். பொருட்களை குடிக்கிறது, அக்ரிணியான பொருட்களை குறிக்கிறது எல்லாமே உயர்திணை அக்ரிணி எல்லாமே குறிக்கிறது இஸ்மாக வந்து வரும். அப்ப ரப் என்பது இஸ்மு, அந்நாஸ் என்பது இஸ்மு. நாஸ்னா மனிதர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப ரப்பு என்பதும் இஸ்மு, நாஸ் என்பதும் இஸ்மு. அப்ப நம்ம இன்னைக்கு வந்து பாத்திருக்கோம். பட் டைம் ஆயிடுச்சு. இன்ஷால்லா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்து 7:15 இருந்து 7:30 வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கற டைம். இன்ஷால்லா நீங்க டவுட் இருந்தா கேளுங்க. யாருக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். யாருக்கும் டவுட் இல்ல அப்படின்னா காமலா சிஸ்டர் நீங்க கொஸ்டின் கேட்கலாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இப்ப இந்த சூறால வந்து என்னென்ன இஸ்மெல்லாம் இருக்கு, எதுல ஃபியல்லாம் இருக்குன்னு நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேளுங்க. சரி, ஓகே. டவுட்னு சொல்லி கேட்கணும்னா எல்லாருமே லெஃப்ட் ஆயிடுறீங்களா அஃப்ராக்கா? யார்ட்டாவது கேள்வி கேட்கணும்னு சொன்னாலே எல்லாருமே லெஃப்ட் ஆயிடுறாங்க, என்னன்னு தெரியல. நீங்க மென்ஷன் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்க வேண்டாம். நீங்க கொஸ்டின் கேளுங்க, தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணலாம்னு சொல்லுங்க. சரி, ஓகே ஓகே. சரி, இப்போ ஒண்ணும் வேணாம். நான் வந்து சூரத்து நாஸ் வந்து வச்சேன். அந்த சூரத்து நாஸை ஏதாவது பொருள் வச்சு காட்டுங்க. வேற ஒண்ணும் வேணாம். அப்படி இருக்கிறதே நீங்க இன்ஷால்லா பொருள் மட்டும் வச்சு காட்டுங்க. ஏன் அழுகுற? வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிஸ்டர் இதுக்கு மீனிங்கோட சொல்லுங்களா சூரா? ஆமா, சொல்றீங்களா? ஓகே. நான் பாதுகாவல் தேடுகிறேன் பில்லாஹி அல்லாவை கொண்டு, மின ஷைத்தான் ஷைத்தானிடமிருந்து, அர்-ரஜீம் தூக்கி எறியப்பட்ட, பிஸ்மில்லா அல்லாவின் பெயரால்,
அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையவன். குல் கூறுவீராக, ஊது நான் பாதுகாப்பு தேடுகிறேன், பி ரப் பி கொண்டு, ரப் இறைவனை கொண்டு, அன்னாஸ் மனிதர்களின் இறைவன் அல்லனா மக்களின் இறைவன், மலிக்கின்னாஸ் மலிக் அரசன், அன்னாஸ் மனிதர்களின், இலாஹின்னாஸ் இலாஹ் இறைவனும் வரும், வணக்கத்திற்குரியவன் ரெண்டுமே வரும். இலாஹ் அன்னாஸ் மனிதர்களின், மின் ஷர்ரி மின் இருந்து, ஷர் தீங்கு தீங்கிலிருந்து, அல் வஸ்வாஸ் வஸ்வாஸ் அப்படின்னா ஊசலாட்டம் ஊசலாட்டம், ஹன்னாஸ் அல் ஹன்னாஸ் அப்படின்னா மறைந்து கொள்பவன். அல்லதி அவன் எப்படிப்பட்டவன் என்றால், யுவஸ்விசு வீண் எண்ணங்களை ஏற்படுத்துகின்றான், வீண் வஸ்வாசத்தை ஏற்படுத்துகின்றான், ஃபி சுதூர் ஃபீனா இல், சுதூர்னா உள்ளம் உள்ளங்களில், அன்னாஸ் மனிதர்களின் உள்ளங்களில் வீண் எண்ணங்களை ஏற்படுத்துகிறான். மினல் ஜின்னதி மின் இருந்து, அல் ஜின்னா